வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. அண்ணா ஐடா. ஹாய் ஹாய். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஜிடி விசஸ் எம்ஐயோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. நடந்த மேட்ச்ல ஒரே ஒருத்தன் ஏன் விசுவாசம் ஜிடிக்குன்னே சொன்னான் பாத்தியா? யாரும் தெரியுதா? எங்க ஆள் மிகப்பெரிய சம்பவம் பண்ணி போனான் அத்திக் பாண்டியா. ஏண்டா அவன் நினைச்சிருந்தா அடிச்சு முடிச்சிருக்கலாம் மேட்ச. என்ன டாட்டா ஆடுனான் அவன் டாட்டா ஆடி சூரியகுமாரை அதை அவுட் பண்ணி சரி ஓகே இதை வரைக்கும் பேசலாம். ஆனா இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுடா. இப்ப டாஸை வின் பண்ணா பவுலிங் எடுத்துடுறானுங்க. சொத்த பைத்தியம் 200 போட்டனா பயப்படுறானுங்க, சேஸ் பண்ண முடியல. நம்ம கடப்பறன்ற எம்ஐ எங்க சேஸ் பண்ண. நான் ஒன்னு சொல்றேன், ஸ்குவாட் அனாலிசிஸ்ல இருந்து எம்ஐக்கு பினிஷர் கிடையாது, பினிஷர் எல்லாம் மாட்டினானு இன்னைக்கு. இல்ல இவனுங்க இந்த நேயல் வெதரை விட்டானுங்க பாத்தியா, அங்கேயே செட்டானுங்க இவனுங்க. திலகரம் நம்பி சரி ஓகே டீட்டெயிலா வருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜிடியை பத்தி பேசுறோம். நம்ம பிரின்ஸு அது அகமதாபாத் கிரவுண்டு என்னெல்லாம் இங்க நீங்க என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நல்ல நாக்கு அட்டு போயிட்டாரு. அதான் நான் ஜிடிக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ அவரே சொன்னாரு, நான் இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா எப்படி பண்றாரு அதே மாதிரி தான் பண்ண போறேன். நான் பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு போறேன் என் டீமுக்காக நான் ஆடுறேன்னு சொன்னாரு. சரி, அவரோட வேலையை அவர் கரெக்டா பார்த்தாரு. 27 balls 38. இது ஒரு T20 ஃபார்மேட்டுக்கான அழகு. அழகா அழகா செம்மையா ஆடுறான். தமிழ்நாட்டு பையன் மேட்ச் பொழந்துட்டு இருக்கான். மேட்ச் பொழந்துட்டு இருக்கான். கரெக்ட், சத்தியமா சொல்றேன். நல்ல டீசன்ட் கிரிக்கெட்டர். இது அது கச்சா மச்சான்னு அடிக்கல, போயிட்டு கரெக்டான பாலை பிக் பண்ணி அடிக்கிறாரு. ஆக்சுவலி இன்ஜுரி இருந்துச்சு, ஆனா ஸ்ட்ரைட் ஐபிஎல் கம்பேக். அதுக்கப்புறம் 2 மேட்ச் பேக் டு பேக் 50. எஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஆர் விட்ட ஜாஸ் பட்லரு என்னடா வர்றீங்கன்ட்டு அவர் ஒரு ஃபார்ம்ல தான் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஆடினாரு. அவர் இங்கிலாந்துல ஆனதுக்கும் ஜிடில ஆனதுக்கும் மேல் தான் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது இல்லாம விக்கெட் கீப்பிங் வேற பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்மளால ஷாருக் கான் வந்தாரு, சிக்ஸ் அடிச்சாரு, போனாரு. கட்டாம போயிட்டு கிளம்பிட்டான். நான் தெளிவா சொன்ன போன ரிவ்யூல, அந்த ரூத்தர் ஃபோர்ட ஆடாத கிளின் பிலிப்ஸ் ஆடுன்னு பைத்தியக்காரன் மாதிரி ஆடுறான். நம்புறீங்க பிலிப்ஸ நம்ப மாட்டீங்களா? ஏன்டா ஃபீல்டிங்க்கு ஆசிஸ் நராயணி காண்டாயிட்டாரு. நிஜமா அந்த வீடியோல பார்த்தோம், காண்டாயிட்டாரு. பாவம்டா அவரு. பவுலிங் ஜிடி பவுலிங் போடும்போதெல்லாம் பாரு, அந்த 4 லைனே சுத்தி நிக்கிறாரு, உட்காரவே மாட்டேன்றாரு. மேட்சுக்கு பாவம். அதே மத்த ஸ்டாஃப் எல்லாம் பாரு, எல்லா டீம்லயும் அவனுக்கு ஏதோ ஒரு மூலையில கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிறானுங்க. மனுஷன் தான் பவுண்டரி லைன்லயே சுத்தி நிக்கிறாரு. அதனாலதான் அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு நான் பர்சனலா கேள்விப்பட்டது, சாய் கிஷோர் கிட்ட கேள்விப்பட்டாரு, இன்னைக்கு கமெண்ட்ரியில சொன்னாங்க, அவங்க எதனா ஒரு டவுட்னா ஆசிஸ் நேராவோட கேட் எப்பவுமே திறந்தே இருக்குமா, வந்து கேட்டுட்டு அவங்க உனக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லிட்டு போறாராம் ஆசிஸ் நேரா. அந்த மாதிரி ஒரு கோச் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஜிடி பிளேயர்ஸ். அதான் நம்ம இன்னைக்கு அட்டிக் பண்ணியா ஜிடி கோசம் தான் ஆனா, ஏன்னா போன மேட்ச்ல நல்லா போட்ட விக்னேஷ் புத்திர டிராப் பண்ணிட்டான். இந்த மேட்ச்ல ஆடவே வைக்கல. எதுக்கு முஜிபுர் ரஹ்மான் உள்ள வந்தாரு நீங்க? ஜாக்ஸை டிராப் பண்ணி, ஜாக்ஸுக்கு இந்த கிரவுண்ட்ல 40 பாருக்கு 100. ஜாக்ஸ் நல்லா ஆடினா லாஸ்ட் இயர் இந்த கிரவுண்ட்ல. அவனை டிராப் பண்ணிட்டீங்க. அவனை டிராப் பண்ணிட்டானுங்க. அதுதான் ஜிடிக்குலாம் என்னென்ன ஃபேவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் ஆர்த்தி. என்னையோட கிரிட்டிசைஸ் பண்றீங்க சாவுங்கடா இந்த வருஷம். பாண்டியா 2 விக்கெட். இந்த தீபக் சகர் மிகப்பெரிய ஸ்கேம் பண்றான் ப்ரோ. சிஎஸ்கேல இருக்கிற வரைக்கும் கை இழுத்துக்குச்சு, கால் இழுத்துக்குச்சு, கட்டு கச்சிச்சு, இதை கச்சிச்சுன்னு வெளியே உட்காந்துருவோம். 4 ஓவர் போடுறான் ப்ரோ. வந்து இல்ல அது ஏன்னா, இதே தீபக் சகர் வந்து சிஎஸ்கேல இருந்து எனக்கு கால் வலிக்குதுன்னா, சரி ஓகே பையன் பாவம்னு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ட்டு உட்கார வச்சிருவாங்க. ஆனா மும்பை அப்படி இல்ல, கல்தா மட்டுமே வச்சு பவுலிங் போட்டு அமுச்சு விட்டுறாங்களாம். அதனாலதான் வேற எதுவும் இல்ல ப்ரோ. 4 ஓவர் வந்து கன் மாதிரி போட்டு போறான் ப்ரோ. பேட் நான் ஒன்னு சொல்றேன், 6வது ஓவர் பேட் பண்ணி உட்காந்துக்கிறாரு பேட்டிங் ஆடுறதுக்கு. பார்த்தேன் மேபி போன டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால இந்த டைம் இறக்கி விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்.
ஏய் இது கொஞ்ச நெஞ்சம் சிஎஸ்கே காமிச்சிருந்தா ரிட்டன்ஷன் பண்ணிருப்போமே சிவன் துபேக்கு பதில். இல்ல வேணாம் நீ போயிடுறதே நல்லது. மும்பை ஃபேன்ஸ் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான், அவனை நம்பாதீங்க. அவன் சரியான ஜோக்கரு. எங்க ஜோக்கர் எந்த நேரத்துல கை தூக்கி விடணுமோ அந்த நேரத்துல விட்டு ஓடுறோம். ஜோக்கர் டீம்ல இருந்து வரானா அவன் எவ்வளவு பேர் ஜோக்கரா இருந்திருப்பான். எங்க ஜோக்கர் டீம்ல அவனை எடுக்கல, நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க அவனை. அதுக்கப்புறம் எங்க அண்ணன், எங்க டிஎஸ்பி எச்சாரா என்னையடா சாம்பியன் டிராஃபில விட்டு பாருங்க. ரோஹித் சர்மா சொல்லி ஏத்த மாதிரி இருக்குது. அதான் ஆக்ஷன் புரிஞ்சா நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கேன் அடங்கு. சரியான இல்ல அது ட்ரீம் டெலிவரி சிராஜ். அந்த கிராம்பிள் சீன் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன் பண்ணாரு, வெளியே போயிடுச்சு, பிக்கப் உள்ள வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கிராம்பிள் சீன் பண்ணாரு, உள்ள ரோஹித் சர்மா பிக் பண்ணவே முடியல அந்த பால. தடக்கு குனிஞ்சாரு, போயிடுச்சு பால் கிளம்பிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா ஃபேஸ பார்த்தோன்னே சிராஜுக்கு செம்ம கோவம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சாம்பியன் டிராஃபில விட்டுக்கோங்க. ஸ்பீட் பாத்தியா 145 145 அந்த ரயன் ரிக்கர்டன் கொஞ்சம் பேர் 145.9 சோ அடி பிரிச்சு ஸ்டம்ப் பிரிச்சு போயிச்சு லெக் ஸ்டம்ப். ஏய் ரியான் ரிக்கர்டன் ரொம்ப பெருசா நம்புறீங்கடா. நான் உங்களுக்கு சொல்லிட்டா இஸ் எ ஜெராக்ஸ் பிஃபோர் குவிண்டன் டிகாக். ஐபிஎல்ன்றது ஒரு பிக் ஸ்டேஜ், ஆனாலும் கொஞ்சம் இவ தடுமாறுறான். பட் டெஃபினட்டா ப்ரூவன் கேண்டிடேட். நான் ஹையர் ரேட் ப்ரூவ் பண்ணியிருக்கான். சாம்பியன் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு கொஞ்சம் சொல்றேன் பாரு, அவனை கண்டிப்பா இஸ் டெலிவர்டு. நீ என்ன பாரு, அவனுக்கு குத்த 1 கோடிக்கு பேர் தான் இது. வில் ஜாக்ஸ் ப்ரூவ் பண்ணவன்டா, அவனை வெளியே உட்கார வைக்கிறீங்க. ஏய் வில் ஜாக்ஸ் உனக்கு விக்கெட் கீப்பர் கிடையாதுப்பா, இவன் விக்கெட் கீப்பர்ப்பா, டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர்ப்பா. அத நம்ம யோசிக்கணும். எம்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ கிளவுஸ் தூக்கி எங்க ஹிட்மேன் கிட்ட கொடுங்கப்பா. அவர் ஃபீல்டரை தான் அங்க நிக்க வைக்கிறீங்க இங்க நிக்க வைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா, கிளவுஸ் கொடுங்க, எங்கால விக்கெட் கீப்பிங் பண்ணுவோம். நான் அப்புறம் என்ன சொல்லுவேன், பிரச்சனையா போயிடும், ரொம்ப போயிடு. பிரசித் கிருஷ்ணா கேம் சேஞ்சர்னா. பிரசித் கிருஷ்ணா விடு, சுக்மன் கில்லு பிரசித் கிருஷ்ணாவை எந்த நேரத்துக்கு இருந்தான் பத்தியா? 12வது ஓவர் வந்தது. 12வது ஓவர் அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு பிரின்ஸே. தரமா ஏறிட்டடா வைஸ் கேப்டன்ல தரமா செய்யற இல்ல, உன் பொருளத்தை உன்னே போடுறன்ற மாதிரி அதிக் பண்ணி இந்த கேப்டன்சி கொஞ்சம் கத்துக்கினேன். ரோஹித் சர்மா கிட்ட இந்த கேப்டன் கத்துட்டு அவனே வச்சு போட்டு அவனுங்களே வச்சு சொருகு. அது கரெக்டா பாரு, கரெக்டா யூஸ் பண்றான். சாம்பியன் டிராஃபி சிராஜை விட்டு போனியா, சிராஜா போட்டு உசுப்பேத்தி போட்டுதல்ல அவனை. பிரசித் கிருஷ்ணா உன்னையும் எடுக்கலையா டீம்ல, தா வச்சு செய்ய நீயும். உனக்கு பிஜிடில சான்ஸ் கொடுக்கலையா, வா போடுவா சொல்லி சொருகு சொல்லணும். ஆனா இன்னொன்னு கூட பாராட்டுவேன். இல்ல எதுக்கு தெரியுமா, நீ ரஷித் கானுக்கு 4 ஓவர் முடிக்காம சாய் கிஷோர் 4 ஓவர், ஏன்னா அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்த இந்த மேட்ச். அது அதனால அதிக் பாண்டியா பத்தியா பெரிய சம்பவம் பண்ணாரு. வந்து ஸ்பேஸ் ஆஃப் சாய் கிஷோர் கிட்ட முறைச்சாரு, வந்து சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. இது கூட பரவாயில்லடா, கில்லு விக்கெட்டு ஃபர்ஸ்ட்லயே கில்லு விக்கெட் எடுத்துட்டு அப்படியே சிரிச்சான் அதிக் பாண்டியா. சிரிச்சாரு, கில்லும் மறைச்சிட்டே போனான். இருடி உனக்கு இந்த கோவம் தான் பிரசித் கிருஷ்ணா வச்சு உள்ள விட்டு ஏத்தனான். ஆனா நான் உனக்கு சத்தியமா பாராட்டணும் ஜிடி பவுலர்ஸ்க்கு. இந்த லைன்ன்றத அவங்க காட்டவே இல்லை. சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சரியா போட்டுருந்தாங்க. இன்னொன்னு கில்லு, ஆக்சுவலி கில்லு கேப்டன்ஸுக்கு பாராட்டி ஆகணும். அப்புறம் ஆஷிஷ் நாயரா பவுலிங் யாரை உள்ள இறக்கணும் யாரை இறக்கணும் அவர் தான் முடிவு பண்ணுவாராம். இஷாந்த் சர்மாவை இன்னொரு பிளேயர்ல எது வந்து இறக்குனாங்க பாரு எனக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன் இஷாந்த் சர்மா, நான் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேவா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணா, பட் அங்க இறக்கல. ஆனா மும்பை கிட்ட இறக்குனாங்க பாத்தியா. நானும் பழைய கட்டை என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சேன். பழைய கட்டை தான், நான் வயது கட்டடான்றது நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு இதெல்லாம் நினைச்சுதான் பயமாகுது. அடுத்த மேட்ச் என் கூட மோதணும் ஆர்சிபில, அதுவும் சின்ன சாமியில. இஷாந்த் சர்மா லாஸ்ட் டைமே விராட் கோலி விக்கெட்ட சொல்லி எடுத்தாரு, இந்த டைம் வேற. ஐயோ ஆர்சிபி என்ன பண்ண மிகப்பெரிய கல்பரேட். சாம்பியன் டிராஃபில விட்டு போனவனுக்கே இந்த குத்துனா
கூடவே இருந்து அமிச்சேன் உங்களுக்கு எவ்வளவு வால்ல குத்துன்றதுக்கிட்டு. வால்ல எடுக்காம விட்டீங்கல்ல. பாப்போம். உனக்கு நாங்க சான்ஸ் கொடுத்தோம். 6 வருஷம் கொடுத்தோம். நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு சொல்லு. நான் உங்களுக்கு இது பண்றேன். என்ன பண்ணேன்னு காட்டுவாரு எங்க அண்ணன். கவலைப்படாத. ஆ, இங்க பாரு, உனக்கு 1000 தான் இருந்தாலும் வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. அந்த வேலை பண்ணக்கூடாது. சரியா? வந்தியா? ஒரு 4 ஓவர் 50 ரன்னு இல்ல 40 ரன் கூட போட்டு போ. ரொம்ப ஓவராலாம் சொல்லக்கூடாது. இந்த எகிரி நீ ரொனால்டோ ஸ்டெப் எல்லாம் வேண்டாம். சரியா? ஐ எம் வெயிட்டிங். சரி, நானு சூரியகுமார் ஸ்கை செம்மையா ஆட்டிருந்தான். ஆக்சுவலி அவன் இருக்கிற ஒரு மேட்ச் இஸ் ஆன். ஆன்ல தான் இருந்துச்சு. இங்க அம்பால் வந்தா பத்தியா உள்ள அங்கதான் மேட்ச் அது வரையும் அவன் நல்லா ஆட்டிருந்தான். அர்த்திக் பாண்டியா உள்ள வந்து அவன் இந்த நாய் டொக்கு வச்சு அவனை அடிக்க விடாம பண்ணிட்டான். அவன் பிரஷர் ஆயிட்டான். அவன் அடிச்சே ஆகணுன்றதுனால சுத்தி போய் அவுட் ஆயிட்டான். என் விசுவாசம் ஜிடிக்கு. நான் காட்டுறேன். நீங்க யாரும் காட்டக்கூடாது. எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பண்றது. நான் தான் காட்டணும். அப்படி இல்ல. ஆப்பிட்டு வரை உயிர் உள்ள வரை நினைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி என்ன இருந்தாலும் எனக்கு சோறு போடுது ஜிடிடி. அதுக்கப்புறம் இல்ல பல்தான்ஸ் வந்து கழுத்து மேல அர்த்திக் பாண்டியா வச்சுட்டு உனக்கு முதல்ல வாழ்க்கை குத்துது மும்பைடா. யோசிச்சு பாடுறா. எங்களை வைத்தியத்தில் கொட்டிக்கிறா. ஆல்ரெடி 3 வருஷமா ஒண்ணுமே இல்லாம ஃபேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கிறாங்க. நீ ஏடா இப்படி பண்ற? நடுவுல முக்கியமான ஸ்கேமரை மறந்துட்டோம். திலவர்மா. அவர் மிகப்பெரிய ஸ்கேம். அழகா இந்தியாவுக்கு நான் மட்டும் இறங்கி அடிச்சிருந்து ஓடி மேட்ச் ஆட்டு போயிட்டா பாத்தியா? நடுவுல தான் டெஸ்ட் இன்னிங்ஸ் அடிப்பாரு. நீ இந்தியாவுக்கு எப்படி ஆடுன, மும்பைன்னு வந்தா எப்படி ஆடுற? எல்லாம் இவனுக்கு என்ன பண்ணாலும் சுயநலமா இருக்கிறானுங்க. ரோஹித் சர்மா ட்ரைனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்காதடா, இவனுங்கெல்லாம் வின் பண்ணி என்ன பண்ண போறானுங்க? நம்ம ஜாலியா போய் வெளியே உட்காரலாம். காசு வாங்கிக்கினியா? ஜாலியா போய் வெளியே உட்காரலாமா? அவ்வளவுதான். ஆக்சுவலி பும்ரா பத்தியா நான் சொல்றேன், இது முக்கியமான விஷயம். ஆக்சுவலா பும்ரா வந்து இங்கிலாந்து டூருக்கு ரெடியா. 5 மேட்ச் இந்த டூருக்கு ரெடியா. இப்ப என்சிஏ கிளியரன்ஸ் தரல ஐபிஎலுக்கு. அது இன்னும் டைம் இருக்குல்லடா. நீ ஒன்னு நினைச்சு பாத்துக்கப்பா. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஐபிஎல் மட்டும் தான் மிஸ் பண்ணுவார் பும்ரா. செகண்ட் வீக் கிடையாது. இந்த வீக் அவைலபிள் பும்ரா. பும்ரா இஸ் நாட் ஃபிட்னு என்சிஏ கிளியரன்ஸ் கொடுக்கல தெரியுமா? அண்ட் நம்மளுக்கு நல்லா ஸ்கேம் பண்றானுங்க. கத்துக்கிட்டானுங்க. ஏய், ஆனா பும்ரா கரெக்டா ஒளிச்சு வைக்கணும்னு கரெக்டா ஒளிச்சு வைக்கிறானுங்க. என்ன ஆக போகுது? என்ன ஒளிச்சு? ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் இங்கிலாந்து டூர். அதனால இவங்க நல்லா தெம்பாக்குறாங்க இப்போ. ஏய் நம்ம இந்தியாவுக்கு ஆடும்போது பாத்துக்கலாடா, இதெல்லாம் வேடாடா, என்னடா இருக்குதுன்றானுங்க. உலகுது. ஏய், அவன் யாருந்தா இருந்தாலும் அவன் ஐபிஎலுக்கு ஃபிட் ஆகி ஐபிஎலுக்கு வந்துருவாண்டி. இந்தியன் டீம் தான் எனக்கு இந்தியா டீம் ஆனாதான் கை கால் இழுத்துக்கும், உக்காந்துருவான். யாரு? பும்ரா. பும்ரா இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? நான் இந்தியாவுக்கு ஆடிடுறேன், ஐபிஎல் ஆடுறதுனா கஷ்டம்ன்றான். ஏன்னா அங்க கேப்டன் கொடுக்குறாங்க. கேப்டன் கொடுத்தா நான் ஏன் விட்டு தரணும்? இப்போ எனக்கே ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா ஐயோ நான் போறேன்னு, ஏய் இவன் கிடக்குறான் பிஸ்கோத்து, இவன் ஒரு ஆள் ஆடிட்டு போயிடுவான். அதனால அவன் தெளிவா தெரியும் கேப்டன்சி கிடைக்குதுன்னு ஓடிடுவான் பும்ரா கண்டிப்பா. எனக்கு அதுதான் புரியல. இவனுங்க கேப்டன்சி கேப்டன்சி கேப்டன்சின்னு ஆகும்னா எல்லாரும் கேப்டன்சி ஆசைப்படுறாங்களே. சரி ஜெயிச்சா ஓகே, ஆனா தோத்தா கேப்டன்சிக்கு எவ்வளவு ப்ரெஷர் வரும் தெரியுமா? சும்மா எல்லாத்துக்கும் கேப்டன்சி கேப்டன். சரி விடு விட்டு. அதுவும் அவனுங்களே தேடி தேடி அந்த கேப்டன்சியும் போகுது. இல்ல லாஸ்ட் மேட்சே பார்த்துட்டோம். அந்த ராபின் மின்ஸ் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. அவனை ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி இம்பாக்ட் பிளேயர் அவனை கொண்டு வரீங்க. அது சாய் கிஷோருக்கு அகைன்ஸ்டா. ஏண்டா இவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீ போய் டேக் ஓவர் பண்ணிட்டு அவன் சொல்லி எடுக்கிறான் அவனு வந்து. இல்லடா, அவன் எனக்கு தெரிஞ்ச ராபின் மின்ஸ் பெரிய அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல. இஸ் a big six hitter. அதில் நான் ஒத்துக்கிறேன். நல்ல யாருக்கிட்ட வச்சிருக்க? நான் உனக்கு சொல்றேன், அது சொல்லல, அடிச்சிருக்கிறல்ல டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்காரு. இல்லடா, அது டொமஸ்டிக்ல சின்ன பசங்க ஏதோ ஒண்ணு ஓகே. இப்போ நிறைய பேரே தெரியாத பிளேயர்ஸ் தான் செம்மையா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டாங்க. இவனுக்கு 2 சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒண்ணுத்துல ஹைப் கொடுக்குறவனு எவனும் நல்லா வந்து இது பண்ணதே இல்ல. ரொம்ப ஹைப் கொடுக்காதக்கறானு பாரு, பிச்சு கிளிக்கிறானுங்க அவனுங்க. அதான் சொல்றேன், இவனுக்கு ரொம்ப ஹைப் தரானுங்க. இவனுக்கு தர ஹைப் சுத்தமுன்னு இவனை வெளியே வர வச்சுட்டு வேற நல்லா இவனுங்க. ஆக்சுவலி இவன் நெட்ஸ்ல போட்டு மும்பை பவர்ஸ் பிரிச்சிருப்பான்.
இருக்கிறதுல டம்மி பவுலரு தீபக் சகர்லாம் புடிச்சு அடிச்சிருப்பான் போல. அதனாலதான் பும்ராவ ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான் ஒண்ணும். ஆ ஹர்திக் பாண்டியாவ போட்டு 4 சாத்து சாத்திருப்பான்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவரு போடுற 100, 150, என்னைய 120க்கு சாத்தலாம் யாரா இருந்தாலும் இவன் போயிட்டு. என்னையே அடிக்கிறன்னா, அப்ப நீ பெரிய பேட்ஸ்மேன் தானடா இருப்பன்னு நெனச்சு உள்ள வராங்கன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு அந்த டீம்ல யார் நல்ல பவுலர்னா ஹர்திக் பாண்டியா. அதனால அவங்க நினைச்சிருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா நல்ல பவுலர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவன் நடுவுல வந்து எந்தெந்த இதுல வந்து ரன்னு பெருசா போவாதோ, அந்தந்த ஓவர் வந்து போட்டு போயிருவாரு தலைவரு. விக்கெட் எடுத்துறாரு அந்த டைம்ல. அப்போ நீ நீ கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நீ கொடுத்த காசுக்கு நான் வந்து விக்கெட் எடுத்துட்டேன். ஓவர கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அப்ப கேப்டன் ஷேர் பண்ணுவா. ஐயோ அது மறந்துட்டேனே. அது மறந்துட்டோமாமா. சாம்பியன் டிராஃபில பேட்டிங்ல அந்த போலந்தியே. இங்க நீ ஸ்ட்ரோக் வைக்கிறான் T20ல வந்து. எவ்வளவு கொழுப்பு. இங்க வந்து நீ ஸ்ட்ரோக் வைக்கிறியே. ஓகே. உன்னுடைய ஆட்டத்தை நீ ஆரம்பி. இந்த மாதிரி பண்ணு. பங்காளிகளா நம்பாதீங்கடா ஹர்திக் பாண்டியாவை சொன்னா கேளுங்கடா. இவனுங்க இந்த கேப்டன்சி சால்வ் இந்த பிரச்சனை சால்வ் அதெல்லாம் நினைச்சிருக்கிறானுங்க. இன்னும் சால்வ் ஆகல. உள்ளுக்குள்ள எல்லாம் புகஞ்சு நிக்கிறானுங்க. அதனாலதான் கேவலமா நிக்கிறானுங்க. ஓகேவா? இப்ப நீ நான் ஒன்னு சொல்றேன்னா பும்ராக்கு இந்தியாவோட டெஸ்ட் கேப்டனு, சூர்யாக்கு T20 ஃபார்மேட், ரோஹித் சர்மாக்கு ODI ஃபார்மேட், ஹர்திக் பாண்டியாக்கு IPL ஃபார்மேட். இப்ப இது நிலமுக்குதா? நீ IPL ஃபார்மேட் நடத்தினா நான் என்ன கேட்கிறேன்? இந்தியாவோட T20 ஃபார்மேட் எனக்கு அந்த கேப்டன்சி கொடு. அந்த ஈகோ வந்துட்டாங்க. சொல்றேன் உள்ளுக்குள்ள எல்லாம் எரிஞ்சு நிக்கிறானுங்கடா கேப்டன்சிக்கு. இவனுங்க லாஸ்ட் இயரை விட இந்த இயர் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகல. உள்ளுக்குள்ள அப்படியே தான் இருக்குது. என்ன லாஸ்ட் இயர் நல்லா எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த டைம் அந்த அளவுக்கு எதுவும் தெரியாம இருக்குது. அவ்வளவுதான். 2 சாம்பியன்ஷிப் சைடு அடிச்சுட்டு வந்தாங்கல்ல. அதனால கொஞ்சம் அப்படி ஜாலியா ரோஹித் சர்மா வாங்கின காசுக்கு வந்தா ஒரு 2 4 அடிச்சான் போய் உக்காந்துட்டான். அது எங்க ஆளோட அப்ரோச். அதெல்லாம் நீங்க யாரும் குறை சொல்ல கூடாது. அவரோட அட்டாக்கிங் அப்ரோச். கொடுங்கடா முட்டு கொடுங்க. நீங்க சாம்பியன் டிராஃபில இருந்தே அது ஃபைனல்ல ஒரு மேட்ச் அடிச்சான். அதுல இருந்தே முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கொடுங்க. மெயின் ஸ்டேஜ்ல யார் அடிச்சு குத்தா? ரோஹித் சர்மா ஹிட் மேன். அதான் முட்டு கொடுங்க கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கமெண்ட் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. We will back again tomorrow. Until bye from me and Arun. Bye. Bye.